வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எந்த சேனலை எடுத்தாலும் அஜித்குமார் அவர்களை பற்றி பேச்சு, அந்த மரணம் யாரும் மன்னிக்க முடியாதது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்ற கட்சிகள் இதற்கு எதிராக பேசுவது புரிஞ்சுக்கலாம். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவே ஒரு காட்டமான ஒரு பதிவை போட்டிருக்காரு. டிஜிபி சார், இந்த காவலர்கள் பாத்ரூமில் வலிக்கு விடுவார்களா, இல்லை அதை கூட்டிகிட்டு போகும்போது தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு என்கவுண்டர் செஞ்சாங்க அப்படின்னு செய்தி வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான மனித மிருகங்களை வெளியில் நடமாட விட முடியாது அப்படின்னு மிக மிக ஒரு காட்டமான ஒரு பதிவை போட்டிருக்காரு. அப்போ இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கும்போது, இத்தனை அமைச்சர்கள் இருக்கும்போது யாரை கேட்டாலும் முதல்வர் தான் இதுக்கு பதில் சொல்லுவார்னு ஒற்றை வரியோடு முடிச்சிருவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. கனிமொழி அவர்கள் கேட்கும்போது கூட முதல்வர் இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளவு தைரியமாக இனிக்கோ இதயராஜ் அவர்கள் இந்த பதிவு சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் பரவாயில்ல, இவர் ஒருத்தர் தான் முதுகெலும்புள்ள எம்எல்ஏ அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இல்லைங்க, திமுக தலைமைக்கு இவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை, எப்போன்னு டைம் பார்த்துட்டு இருந்தார், கரெக்டாக வச்சு செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் உண்டு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையிலே நம்ம பேசணும். சிபிஐ விசாரணைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும். ஸ்டாலின் அவர்களோ இந்த அரசாங்கமோ குற்றவாளிகள் தான் அந்த காவல்துறையினர், அப்படி தான் பேசி ஆகணும். அவர்களை காப்பாற்றலை அப்படின்னா இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு இப்போ தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் புரியல. போலீஸ் விசாரிக்கிறதுக்கும் சிபிசிஐடிக்கு என்னங்க வித்தியாசம்? ரெண்டுமே இந்த கவர்மெண்ட்டு தான் விசாரிக்க போகுது. அப்போ நாங்கள் அவங்கள காப்பாற்றலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸ்ட்டை விட்டுறணும், சிபிஐகிட்ட விட்டுறணும். இப்போ சொல்லியிருக்குது தமிழ்நாடு அரசு, இல்லை நாங்கள் சிபிஐக்கு விடுறோம் அப்படின்றாங்க. எழுத்துப்பூர்வமாக தாங்கன்னு கோர்ட்டு கேட்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வரும்போது இந்த சம்பவத்தினுடைய கொடூரம் நமக்கு புரியுது. அப்போ நம்ம ஒரு நாகரிக சமூகத்தில் வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுது. வாங்க காவல்துறையினர் உங்கள் நண்பன், வாங்க காவல்துறைக்கு வாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லும்போது எத்தனை பேர் இன்றைக்கி காவல்துறை ஒரு பிரச்சனை நடந்தால் எத்தனை பேருங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம்? போலீஸ் ஸ்டேஷன் போனால் இருக்கிறதையும் பிடுங்கிக்குவாங்க அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் பேசுகிறது காதில் விழதா இல்லையா? டிஜிபிங்கிறாங்க, ஐஜிங்கிறாங்க, எவ்வளோ பெரிய பதவியில் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் கீழே நடக்கக்கூடிய விஷயம் தெரியுமா தெரியாதான்? இன்னொரு விஷயம், இந்த சம்பவம் நடந்து 2 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு. எஸ்பியை நேற்று தான் பண்ணாதோ இன்றைக்கோ பண்ணாங்க. அப்போ ஏன் இந்த காலதாமதம்? அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது கை வைப்பதில் இந்த ஆட்சி தயக்கம் காட்டுது. அதே சின்ன கான்ஸ்டபிள் அவங்களெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க. அப்போ சாதாரண ஆட்களுக்கு ஒரு சட்டம், பெரிய ஆட்களுக்கு ஒரு சட்டம். இப்போ மதுரை உயர் நீதிமன்றம் இதை விசாரிப்பதற்கு ஒரு நீதியரசரை போட்டிருக்காங்க. மகிழ்ச்சி. இனிக்கோ இருதயராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறோம், இனிக்கோ இருதயராஜை பற்றி சொல்லணும்னா அவர் ஏற்கனவே கிறிஸ்துவ நிகழ்ச்சியெலாம் நடத்திட்டு இருந்தார். கிறிஸ்மஸுக்குலாம் அவர் தான் நிகழ்ச்சி நடத்துவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போன தடவை மட்டும் அவர் அவரை வச்சு பண்ணாமல் சேகர்பாபுவே பண்ணார். நீங்கள் கேட்கலாம், என்னங்க கிறிஸ்மஸுக்கும் சேகர்பாபுக்கும் என்னங்க சம்மந்தம்? முருகன் மாநாடுனா ரைட், அவர் நடத்தலாம். இது ஏன் நடத்துகிறாருன்னா எல்லாரையும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சேகர்பாபு நினைக்கிறாரு. அப்போ காலங்காலமாக இதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இனிக்கோ இருதயராஜ் என்ன யோசிச்சிருப்பார்? இனிக்கோ இருதயராஜ் யார்? கலைஞர் அவர்கள் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்கள் அந்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்குவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மறைஞ்சார்ல அவர், அந்த மாதிரி இந்த பாதிரியார்கள் சில பேரை அவங்களெல்லாம் கூட வச்சுக்குவார். செல்லதுரை நிறைய பேர் இருக்குது, அவங்களெல்லாம் வச்சுக்குவார். ஏன்னா கிறிஸ்துவர்களை நான் அரவணைப்பேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது. ஆனால் இந்த ஆட்சியில் அது நடக்கலை. இவர்கள் மதச்சார்பற்றவர்கள்னு சொல்லி கொண்டாலும் கூட இன்றைக்கி முதல்வரை நெருங்க முடியாத இடத்தில் அவங்கெல்லாம் இருக்காங்க. என்ன அவங்களுக்கு ஒரு கொடுமை? இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன ஒரு விஷயம்னா, பிஜேபி இருக்கிறதுனால திமுக ஓட்டு போட்டுட்ருக்காங்க. இது எவ்வளோ நாள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. இந்த அவலத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? இது யாருக்கான ஆட்சி? நம்ம ஏற்கனவே சொன்னோம், குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷ் அதிலிருந்தே பாடம் கற்றுருக்க வேண்டும். எத்தனை விஷயங்கள் சாதாரணமாக நம்ம என்கவுண்டர் கடந்து போகிறோம். அந்த என்கவுண்டரில் மனித உரிமைகள் மீறப்படுகிறதா இல்லையா? நீதிமன்றம் தாங்க தீர்ப்பு சொல்லணும். என்கவுண்டர்கள் தீர்வாகுமா சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்கள். எவ்வளவு என்கவுண்டர் நம்ம பார்த்துட்டோம், போலி என்கவுண்டரு. இப்போ அவர் சொல்கிறத பார்த்தா என்ன நடக்கும்? இப்போ இதை திமுக எப்படி பார்க்கும்? என்னங்க, நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இந்த அளவுக்கு தைரியமாக ஒரு ட்வீட்டு போடுறாரு, டிஜிபி சார் அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாரு. ஏற்கனவே நீதிமன்றம் கேட்ட கேள்வி தான், சென்னை ஹைகோர்ட் கூட கேட்டுச்சு. அது எப்படிங்க காவல்துறையினரோ இல்லை காவல்துறையில் உயர் அதிகாரியினரோ
அவங்க வந்து தப்பு பண்ணிக்கிட்டு காவல் ஸ்டேஷனுக்கு வந்தால் அவங்கெல்லாம் வந்து பாத்ரூமில் வலிக்க விட மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் மாவு கட்டி போடுறீங்க. இது என்ன கலாச்சாரம்? உங்களுக்கு தெரியும்ல, எதை கேட்டாலும் மாவு கட்டி போட்டு விட்ருவாங்க. அதே போல் என்கவுண்ட்ரு உங்களுக்கு தெரியும், ஆம்ஸ்டாங் கொலை வழக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இனிக்கோ இருதயராஜ் கேட்ட கேள்வி, இன்றைக்கி சமூகத்தில் மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இதை ஆதரிக்கிறார்கள். ஆனால் இந்த கூற்றை ஆதரிக்கக்கூடாது நம்மை பொறுத்தவரையில். ஏன்னா எல்லாமே வந்து நீதிமன்றம் மூலமாக தான் போகணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இனிக்கோ இதயராஜுடைய பதிவு இந்த அளவுக்கு எல்லாராலும் பகிரப்படுவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய நியாயம், அந்த கோபம். அந்த வீடியோவை பார்த்து நான் பதறி போயிட்டாங்கன்னா எல்லாரும் தான் பதறி போயிட்டாங்க. சாத்தான்குளம் விஷயத்தை எந்த அளவுக்கு கொந்தளித்து பேசினார் திராவிட மாடலின் முதல்வர் ஸ்டாலின். ஜெய்பீம் பார்த்து அழுதுட்டேன்னாரு. நமக்கு ஒன்றுமே புரியல. ஜெய்பீம் பார்த்து அழுவுறீங்க, படத்தை பார்த்து அழுவுறீங்க, நேர்லேயே ஒரு சம்பவம் நடக்குது. இது ஒரே மரத்தில் சாரி, அந்த பையனுடைய தம்பிக்கு வந்து இது பண்ணுறோம், கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறோம், இது ஒன்றும் போதுமா? இதுக்கு எப்போ தான் நிரந்தரமாக பண்ணுறீங்க? மரக்காணம் சம்பவம் நடைபெற்ற பிறகு IAS IPS அதிகாரிகளை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள காத்திருப்போர் பட்டியலை வச்சுருந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெற்றிருக்குமா? முதலமைச்சர் தானுங்க, அதெல்லாம் சஸ்பெண்ட்லாம் பண்ண மாட்டாருங்க அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு இருக்கா இல்லையா? இது அதிகாரிகளாச்சு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். திமுக MLA புஷ்பராஜ் நேற்று சொல்கிறாரு, அதிகாரிகள் ஆட்சி நடக்குது, ஸ்டாலின் ஆட்சி நடக்கலை அப்படின்ட்டு. இதையெல்லாம் மறைத்து விட்டு ஓரணியில் திரளுவோம் தமிழ்நாடம். எப்படி எல்லாரும் ஓரணியில் திரளணுமா? எதுக்காகங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் இந்த திமுக குடும்பத்தை ஆட்சிக்கு வர்றதுக்கு நாங்கள்லாம் ஓரணியில் திரளணும். கேட்டால் பிஜேபி வந்துருங்குது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? மாநிலம் தன்னுடைய குடிமகனையே கொலை செய்திருக்கிறதுங்கிறது நீதிமன்றத்துடைய வார்த்தை. இதே இதில் நம்ம UPலையோ பீகார்லேயோ நடந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி பாசிச பிஜேபி அடிச்சே கொண்டுட்டாங்கம்மோ. நீங்கள் திராவிட மாடலை பேசக்கூடிய ஆட்சியில் நடக்கலாமா? மறுபடியும் சொல்கிறோம், லாக்அப் டெத்துங்கிறது எல்லார் ஆட்சியிலையும் நடக்கும். எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து ஜெயலலிதா ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில், OPS, எடப்பாடி. அதற்கு பிறகு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதற்கு பிறகு உயர் அதிகாரிகளை நீங்கள் எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க? அதற்கு அந்த சம்பவத்திற்கு அப்புறம் ஒவ்வொரு காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களும் பயப்படணும். இந்த மாதிரிலாம் நம்ம தேவையில்லாமல் அதாவது எஃப்ஐஆர்லாம் போடாமல், இல்லை எஃப்ஐஆரை தப்பாக போட்டு அவங்கள வெளியில் வச்சு அடிக்கிறது, கொடூரமாக தாக்கிறது, மிளகாப்பொடி தூவுறது, தண்ணி கூட கொடுக்காமல் அடிக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்க இந்த காவலர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள் வர வர மக்கள் காவல்துறைக்கு போவாங்களா? ஏற்கனவே காவல்துறைக்கும் மக்களுக்கும் ஒரு இடைவெளி விழுந்துருச்சு. காவல்துறையை நம்மகிட்ட இருக்கக்கூடிய அங்கம் தானே. இதனால் நேர்மையான காவலர்களுக்கும் மரியாதை இல்லாமல் போகிறது. இது இப்படியே போனால், அதான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, இன்றைக்கி தமிழக காவல்துறை ஈரல் கெட்டு விட்டதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை உடனடியாக களைய வேண்டும். ஏற்கனவே கோர்ட்டு இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தமிழக அரசை வெளுத்து கொண்டிருக்க நேரத்தில் இது ஒரு கரும்புள்ளி தான். இப்போ ஸ்டாலின் அவர்களோ திமுக பதறது எதுக்குன்னா, 8 மாதம் இருக்குது போச்சே. இப்படி ஒவ்வொரு இஷ்யூவும் வந்ததுன்னா இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே சீர்கேடுன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் நீங்கள் அதிகாரிகள் ஆட்சி நடத்தி கொண்டு நீங்கள் பிஜேபி வருதுன்னா பரவாயில்ல. இப்போ அதிகாரிகள் ஆட்சி வந்து பிஜேபி பெட்டர்னு மக்கள் ஏன் திரும்பக்கூடாது? நம்ம ஏற்கனவே சொன்னோம், முருகன் மாநாடு நடத்தியது இப்போது வேண்டால் தோற்றிருக்கலாம். தொடர்ந்து பிஜேபி ட்ரை பண்ணும். அடுத்த 2031 வரும்போது பிஜேபி ஒரு சக்தியாக இருக்கும். அது தமிழகத்துக்கு நல்லதில்லை. ஆனால் இவங்க பண்ணுற அநியாயம், பிஜேபி வளர்வதற்கு இவங்க தான் காரணம். பாசிச பாஜக வளர்வதற்கு திராவிட குடும்பம் தான் காரணம். இது வரலாறு இவர்களை மன்னிக்காது. தொடர்ந்து நமக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.